நாமே நேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் எப்பூமியில் இதுவரை புறநாளகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே விட்டிட மாட்டே வேறும் இடத்துக்காக விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஹல்லேலூயா. ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க. ஆசைப்படுறது தப்பு இல்ல, அபகரிப்பது தவறு. அடுத்தவங்க இடம் எதுக்குங்க நமக்கு? இன்னைக்கு நிறைய நம்ம கேள்விப்படுறது எல்லாமே இன்னைக்கு பெரிய பெரிய கொலை நடக்கிறது கூட இந்த இட பிரச்சனை தான். ஆமாவா இல்லையா சொல்லுங்க. சொத்துக்காக கடந்த வாரத்தில் கூட நாங்கள் ஒரு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணும்போது, ஆமாம் ஸ்தோத்திரம், நான் ஏற்கனவே அதிகாலை ஜெபத்தில் சொன்னேன். அவங்க பாருங்க, சொத்து தன்னுடைய பையனே சொத்தை எடுத்துட்டான். அம்மாவையும் தங்கச்சியும் விட்டுட்டான். அவங்க அப்பா இறந்துட்டார். இன்னொரு சொத்து இருந்துச்சு, அதை அவர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி, அதனால அவர் என்ன செஞ்சிட்டாரு, வெறும் சொற்ப பணத்துக்காக ஒரு 35,000 எவ்வளவோ, அதுக்காக 7 கோடி ரூபா 8 கோடி ரூபா மதிப்புள்ள சொத்தை கொண்டு போய் வச்சு குடிச்சு அழிச்சிட்டார். இடங்கள் போகிறது நிறைய அந்த மண்ணு இப்படி போயிட்டு இருக்குதுங்க. நிறைய பேர் அழிச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் அதை அபகரிப்பதற்காக இவர்களுடைய பலவீனங்களை பயன்படுத்துகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? நம்முடைய மூதாதையர்கள் நிறைய பேர் இதில் தான் நம்ம சொத்தெல்லாம் இழந்துட்டாங்க, இடங்கள்லாம் இழந்துட்டாங்க, மண்ணெல்லாம் போயிடுச்சு. அந்த இடம் நமக்கு சுதந்திரமாய் வர வேண்டியதெல்லாம் இப்படி தான் இழந்துட்டாங்க. ஆனால் பாருங்க, இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த மண்ணு மேலே ஆசை வந்த உடனே ஒரு பெரிய கொலை நடக்கிறது. என்ன நடக்குது? அடுத்து நம்ம அப்படியே வாசித்து வரும்போது 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் அவளை பார்த்து, நான் எஸ்ரேனாகிய நாபோத்தோடு பேசி உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்கிரயமாய் கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேற திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். திராட்சை தோட்டத்தை கொடுக்க மாட்டேன்ட்டான். உடனே அவன் மனைவி பாருங்க, அப்பொழுது அவன் மனைவியாகிய யேசபேலு அவளை நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீர் யார் தெரியுமா? நீ ராஜா இல்ல. நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும். நீ பாட்டுக்கு எழும்பு, தண்ணி அடி, சாப்பாடை போடு, அடி, இன்னைக்கு சாப்பாடு நீ பாடு, சாப்பிடு, நீ துக்கமா இருக்காத. அது எப்படின்றத நான் பார்க்கிறேன். மனைவி பல நேரத்தில் இப்படிதான் ஆலோசனை கொடுப்பாங்க. மனைவி சொல்லே மந்திரமா? பாருங்க, மனைவி சொல்லே மந்திரம். ஓ, அம்மா சொல்லிட்டாங்க. ஐயா இப்ப உற்சாகமாயிட்டாரு. படுத்து இப்படி மூஞ்ச திருப்பிக்கிட்டு இருந்தவர் இப்ப என்ன ஆயிட்டாரு? ஆஹா, அடித்து சாப்பிடு, புசி, குடி, அதை நான் பார்த்துக்கிறேன் அந்த மேட்ரை. அப்போ மனைவி கொஞ்சம் தந்திரமா வேலை செய்கிறா. பாருங்க, ஒரு ஆசை, ஒரு மனுஷனுக்கு வந்த இடத்து மேல உள்ள ஆசை. எல்லாம் சொல்லுங்க. மண்ணு மேல உள்ள ஆசை, சேரு மேல உள்ள ஆசை, பதவி மேல உள்ள ஆசை. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. சில சேருக்காக அடிச்சுக்கிறாங்கல்ல, சில பதவிக்காக அடிச்சுக்கிறாங்கல்ல, சில இடத்துக்காக அடிச்சுக்கிறாங்களா, அந்த இடத்துக்கு தான் போகணும், அந்த பதவிக்கு நான் போகணும், அந்த இடத்துல தான் நான் இருக்கணும், அதுக்காக என்ன வேணாலும் செய்கிறாங்க. பாருங்க, இங்கே செஞ்சுருக்கிறாங்க. அந்த ஆசை எவ்வளவு தூரம் ஒரு மனுஷனை கொண்டு போகுது பாருங்க. அடுத்து அவள், இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். நான் தர்றேன். அவன் என்னத்தை தர்றது பாருங்க, நான் தர்றேன். ராசா, நீ பாட்டுக்கிறீ. என் வீட்டுக்காரர் இப்படி துக்கமா இருக்கலாமா? வீட்டுக்காரர் ஆசைப்பட்டாரு, அந்த ஆசை என் ஆசை. இப்ப எப்படி எடுக்கிறா பாத்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? இவளுக்கு ஆசை இல்லை, நான் வீட்டுக்காரருக்கு பிடிச்சிருச்சு, அதனால அதை நான் எப்படியாவது செய்யணும், என் வீட்டுக்காரர் சந்தோஷமா இருக்கணும்னு அடுத்தவனுடைய இடத்துக்காக ஆலோசனை நடக்கிறது. அடுத்து அப்படியே பாருங்க, அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி. என்ன எழுதுறா? ஃபர்ஸ்ட் நிருபங்களை இவன் எழுதல, ராஜாவின் பேர்ல எழுதுறா, வீட்டுக்காரர் பேர்ல லெட்டர் எழுதுறா. என்ன எழுதுறா பாருங்க, அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு, முதல்ல முத்திரையை போட்டா, அப்புறம் ஆளை போட்டா. அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோட குடியிருக்கிற மூப்பரிடத்துக்கும் பெரியோரிடத்துக்கும் அனுப்பினாள். அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், என்ன எழுதுனா அதான் மேட்ரு. இப்ப ஏன் இதெல்லாம் படிக்க சொல்றேன் தெரியுமா? நீங்க வீட்டுல படிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. ஆமென், படிங்க, இப்ப உட்காந்து படிங்க. இந்த ஆசை என்ன ஒரு மனுஷனை எவ்வளவு தூரம் கொண்டு போகுது பாருங்க. ஒரு இடத்து மேல இருக்கிற ஆசை எவ்வளவு பெரிய ஒரு மிஸ்டேக் கொண்டு வருது பாருங்க. வாசிங்க. நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி. எப்படி சொல்லணுமா?
உபவாசம் ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு சொல்லுங்க. அப்போ ஆள் வருவார், அங்கே வச்சு போட்டு தரலாங்கிறாரு. விளங்குதா உங்களுக்கு? எப்படி சொல்லணுமா? உபவாச ஜெபம். இப்படி உபவாச ஜெபத்துக்கு வாங்கன்னா நீங்கள் யாரும் வராமல் விட்டுறாதீங்க. பாஸ்டர் ஏதாவது போட்டு தள்ளிடுவாரோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஆசை மாறிச்சுன்னா உங்களை ஆண்டவரே போட்டுருவார், பார்த்துக்கங்க. வாசிங்க. உபவாசம் என்ற பெயரில் பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி. எங்க யாரை கூப்பிட்டு வரணும்? ஃபர்ஸ்ட் இந்த பாஸ்டிங் பிரேயருக்கு அவர் தான் வரணும். ஐயாவை கூப்பிடுங்கன்றாரு. அந்த பக்கத்து அந்த இடம் தான் அவங்க கண்ணை மறைக்குது. இதுக்காக என்ன வேணாலும் செய்யறாங்க பாருங்க. உபவாசம் என்று கூறுவதற்கு கூட கூச்சம் இல்லாம சொல்றாங்க பாருங்க. வாசிங்க. தேவனையும் ராஜாவையும் தூஷித்தா என்று. எப்படி சொல்லணுமா? தேவனையும் ராஜாவையும் பாஸ்டிங் பிரேயருக்கு வந்துட்டு நீ வந்து தூஷித்த அப்படின்னு சொல்லணுமா? அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்கள் ஆகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி. 2 பேரை என்ன பண்ணணும்? அவனுக்கு எதிராக. இவனுக்கு ஒண்ணுமே புரியல நாபோத்துக்கு. இடம் கேட்டதோட சரி, ஆனா எல்லா பக்கா பிளான் நடக்குது. பாத்தீங்களா? 2 பேரை பொய் சாட்சியா நிறுத்தணும். அடுத்து அவனை வெளியே கொண்டு போய். வெளியே அவனை உடனே வேற எதுவுமே செய்யக்கூடாது. அடுத்தடுத்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. எப்படி ஒரு இடத்துக்காக எவ்வளவு ஒரு பிளான் பண்றாங்க பாத்தீங்களா? ஆசையாய் தொடர்ந்தாங்க. இடத்தை அபகரிப்பதற்கு ஒரு ராஜா, ஒரு ராணி, ஒரு குடும்பம், ஒரு பெரிய பதவி ஆசை பிடிச்சவங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்க பாருங்க. இன்னைக்கு கூட சென்னையில் நடந்த கொலையில கூட இப்படிதான் நடந்திருக்குது. இது போல நிறைய கொலைகள் நடப்பதற்கு காரணம் இதுதான். பாருங்க எவ்வளவு பிளான், ஸ்கெட்ச் போட்டு நடக்குது பாருங்க. அடுத்து வாசிங்க. அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினான். எப்படி எழுதியிருக்கா பாத்தீங்களா? ஒரு இடத்துக்காக அவனை சாகடிக்கணும், கல் அடிச்சு கொல்லணும், அவனை கொன்னுட்டு இடத்தை எடுக்கணும்னு நினைக்கிறாளே, இது தவறு தானே? தவறு தானே? ஆண்டவர் நமக்கு அரண்மனையை கொடுத்திருக்கிறாரு. அவனுக்கு அதோட ஆசையை நிறுத்தி இருக்கலாமே. நல்ல திராட்சை தோட்டம் இருக்கே, ஆகாப்பே, ஏன் உனக்கு இந்த ஆசை? எசபேலே ஏன் உனக்கு ஆசை? அதுதான் எசபேலின் ஆவி அப்படிதான் செய்யும். கல்லெறிஞ்சி கொல்லும், அபகரிக்கும். அல்லேலூயா. அடுத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர்கள் என்ன செஞ்சாங்க? 11. அவன் பட்டணத்திலே குடியிருக்கிற மூப்பரும் பெரியோருமாகி அவன் பட்டணத்து மனுஷர் எசபேல் தங்களுக்கு அனுப்பின நிருபங்களில் எழுதி கட்டளையிட்டிருந்தபடியே செய்தார்கள். அப்படியே செஞ்சாங்க பாருங்க. அவங்களுக்காவது கொஞ்சம் அறிவு வேண்டாம்? அப்ப அவங்க செஞ்சதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு என்ன ஆசை? அவங்களுக்கு என்ன ஆசை? ராணியோட ஆசைய அப்படி நிறைவேற்றலன்னா அவங்களுக்கு என்ன இருக்காது? பதவி இருக்காது. புரிஞ்சவங்களுக்கு. ஏன்னா பூமியில் அவங்க அந்த ஏரியாவில் என்ன, அந்த பட்டணத்து சொல்லுங்க பதவி போயிடும். அப்போ பாஸ்டருக்கு விரோதமாக நீங்கள் பேசணும்னா என்ன பண்ணிடணும்? இல்லைன்னா பதவி போயிடும், கமிட்டி போயிடும். ஸ்தோத்திரம். பதவிக்காக, இடத்துக்காக, மண்ணுக்காக எவ்வளோ பேர் பிளான் பண்ணி செய்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு ஏழை மகனை அவங்க சாகடிக்கவும் துணிகிறார்கள். என்ன நடந்துச்சு தெரியுமா? பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போகிறாங்க. 13வது வசனம். அவன் அதே மாதிரி மக்களாகிய 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்திற்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறிந்து பிற்பாடு எசபேலுக்கு நாபோத் கல்லெறியுண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள். என்னங்க அது? கஷ்டமா இல்ல? வருத்தமா இல்லையா நமக்கு? அடுத்த வசனத்துல இந்த செய்தி கேட்ட உடனே பாருங்க, கல்லெறியுண்டு செத்ததை எசபேல் கேட்டபோது ஆகாபை நோக்கி நீ எழுந்திருந்து இஸ்ரவேலனாகிய நாபோத் உமக்கு விலைக்கிரயமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும். நாபோத் உயிரோடு இல்லை, அவன் செத்து போனான் என்றாள். அவனை கொன்னுட்டேன், சாவடிச்சிட்டேன், உனக்கு இடம் தானே வேணும், அவன் இடம் தானே வேணும், எடுத்துக்கோ. இன்னைக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் யாராகிலும் உங்களுடைய இடத்தை இப்படி இழந்திருப்பீர்களானால், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்த இயேசு கிறிஸ்து அதை திரும்ப தருவார், அதை திரும்ப தருவார், அதை திரும்ப தருவார். பாருங்க, ஒரு ஏழை மனுஷனை அபகரிக்கிற, ஆசைப்படுறது தப்பு இல்லை, அதான் சொல்கிறேன், அபகரிக்கிறதுனால ஒரு உயிர் அநியாயமாக போயிடுச்சு. இப்போ இவன் சொல்கிறா, எசபேல் நீ பணம் கொடுத்து வாங்கி பணம் கொடுத்து நீ கேட்டதை அவன் தரலை,
இப்போ அவனை முடிச்சு கட்டிட்டே, நீ பணமே இல்லாமல் போய் என்ன பண்ணிக்கோ, எடுத்துக்கோ. பவுல் சொல்றாரு, ஆசையாய் தொடருகிறேன். பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் சொந்த நிலத்தை விட்டுட்டு அவர் வந்து ஆசையாய் ஆண்டவரை தொடர்ந்தார். ஆனால் இங்கே பார்க்கிறோம், மண்ணுக்காக, ஒரு இடத்துக்காக ஒரு மனுஷனை கொன்று அதை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. 25வது வசனம், தன் மனைவியாகிய எசபேல் தூண்டிவிட்டபடியே, எல்லாம் சொல்லுங்க, தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை. தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி. அடுத்தவங்க இடத்து மேலே நீ ஆசைப்படாத. அடுத்தவங்க இடம் நமக்கு தேவையில்லாத, அபகரிக்கணும்னு துடிக்காத. யேசபேலுடைய இந்த நாபோத்துடைய இரத்தத்தை நக்கின அந்த நாய் எந்த இடத்துல அந்த இரத்தத்தை கல்லடிச்சு கொன்னு அவனுடைய ரத்தம் ஊத்திட்டு இருக்குது, அந்த நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே, நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல். அப்பா, ஒரு இடத்துக்காக ஒரு மனுஷனை நாய் நக்கி திங்கிற அளவுக்கு கல்லடிச்சு ரத்தமெல்லாம் ஊத்த அந்த இடத்துல அப்படி கொலை உயிரும் குற்றுயிருமாய் அவனை கொன்னாயே, அந்த இடத்துல இவனை கொலை பண்றதுக்காக நீ போட்ட திட்டம், உன்னையே அந்த இடத்துல உன்னை அப்படியே நானும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். உனக்கு ஒரு வேளை இன்னைக்கு இடத்து மேல, அடுத்தவங்க இடத்து மேல ஆசை இருக்குமானா அதை தூக்கி வீசிட்டு, அபகரிக்கிற எண்ணத்தை தூக்கி வீசிட்டு, உனக்கு அது தேவையானால், அவசியமானால் ஆண்டவரிடம் கேள். ஆண்டவர் தந்தானை வாங்கிக்கோ, இல்லைன்னா அமைதியாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆசை இன்னைக்கு எதுல இருக்குது? நம்ம ஆசை எதுல இருக்குது? இன்னைக்கு இந்த மண்ணை விடணும். 10வது கட்டளை என்ன சொல்லுது? பிறனுடைய வீட்டையாவது மனைவியையாவது பொருளையாவது இச்சியாதிருப்பாயாக. என்ன செய்யக்கூடாதுங்க? சொல்லுங்க. இன்னைக்கு அதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை வேணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.